லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல என்ன பேசியிருந்தேன்னா 41 பேர் இறந்துட்டாங்க, சீமான் வந்து அவங்க சாக வேண்டியவங்க தான் சொல்லிட்டாரு, அது தப்பு, இவரெல்லாம் ஒரு லீடர் அப்படின்னு பேசியிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் அவ்வளவு கேவலமா பேசியிருந்தாங்க. விஜய் பத்தி இப்படி, என்னை பத்தி இப்படி. ஓகே, நான் உனக்கு கேட்கறேன், சீமான் என்ன ஒலிம்பியன் யூனிவர்சிட்டியில டாக்டரேட் முடிச்சுட்டு வந்தாரா இல்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில டாக்டரேட் முடிச்சுட்டு வந்தாரா அரசியலுக்கு? எனக்கு தெரிஞ்சு 4 படத்தை டைரக்ட் பண்ணி ஒரு 5 படத்துல நடிச்சுட்டு தானே வந்தாரு. அவர் மட்டும் என்ன படிச்சுட்டா வந்தாரு? இல்ல, எனக்கு புரியல. திரைக்கவுச்சிக்கு பின்னாடி போகாதீங்க, திரைக்கவுச்சிக்கு பின்னாடி போகாதீங்கன்னா அப்ப நீ எதுல இருந்து வந்த? அதே திரைக்கு பின்னாடி தானே வந்த. பேசும்போது கரெக்டா பேசணும், இஷ்டத்துக்குன்னு பேசக்கூடாது. நீங்க 15 வருஷம் இருக்கீங்க, 18 வருஷம் இருக்கீங்க, இருங்க, தப்பே கிடையாது. 15 வருஷம் ஒரு கட்சியை நடத்துறீங்க, சூப்பர், ஓகே. ஆனா உங்க நிலைப்பாட்டுல ஸ்ட்ராங்கா இருங்க. ஃபர்ஸ்ட் பிரபாகரன் தமிழீழம் அப்படின்னு பேசிட்டு இருந்தா, இப்ப தமிழீழம் பத்தி கொஞ்சம் கூட பேசுறது கிடையாது. ஃபர்ஸ்ட் பெரியாரோட கொள்கையை ஆதரிச்சிட்டு இருந்தா, இப்ப பெரியாரையே மண்ணுங்கிற. நான் இப்பயும் சொல்றேன், 2026 அப்புறம் பாஜகவோட கொள்கை தான் உலகத்திலே தலை சிறந்த கொள்கைன்னு சீமான் பேசுவார், கண்டிப்பா பேசுவார். அப்படிப்பட்ட ஆளுதான். இதே இந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டுக்கு முன்னாடி எல்லாம் என் தம்பி அடுத்த வாரம் வரான், அடுத்த மாசம் வரான் அப்படின்னு பேசிட்டு இருந்த ஆளு இப்ப அவ்வளவு கடுமையா தாக்குறாரு. ஏன் தாக்குறாரு? உன்கிட்ட நண்பகத்தன்மை கிடையாது, உன்கிட்ட நிலைப்பாடு கிடையாது, அதனால விஜய் உங்ககிட்ட சேரல, உன்னோட உடன்படிக்கையா வரல. அதுக்கு இவ்வளவு வன்மமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ.